Dear NEET aspirants, you are listening to NEET Cognition channel. Today's topic discussion is about cell theory. Previous classes நம்ம சயின்டிஸ்டும் அவங்களோட டிஸ்கவரிஸ் செல் பயாலஜியில் இருக்க சயின்டிஸ்ட் அண்ட் டிஸ்கவரிஸை டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்ஸ் அகெயின் வில் ரீகால். செல் தியரியை ஃபார்முலேட் பண்ணது மேத்யூ ஷ்லீடன் அண்ட் தியோடர் ஷ்வான் இன் 1839. இந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டும் பிளான்ட் செல்ஸ் அனிமல் செல்ஸ் அதை நிறையா ஸ்டடி பண்ணி ஒரு செல் தியரியில் பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. செல் வந்து structural and functional. Cell is the basis of all the organisms. It is a structural and functional unit of all organisms. All organisms are made up of cells and product of cells. எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே செல் தான் ரொம்ப பேசிக் யூனிட், ஃபங்க்ஷனல் யூனிட். அது இல்லைன்னா நோ ஆர்கானிசம்க்கு லைஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நியூ செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத அவங்க செல் தியரியில் அப்போ மென்ஷன் பண்ணல. தென் லேட்டர் 1855 ருடால்ஃப் விர்ச்சோ இந்த சயின்டிஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை கன்க்ளூட் பண்ணுறாரு. நியூ செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். இட் மீன்ஸ் ஆம்னிஸ் செல்லுலா இ செல்லுலா அப்படின்றத சொன்னது விர்ச்சோ தான், ருடால்ஃப் விர்ச்சோ. அவர் என்ன சொல்கிறாரு, ஓல்டர் செல்ஸ், ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் மீன்ஸ் ஓல்டர் செல்ஸ், they undergo cell division and form new cells. The third pointல செல் தியரியில் அதான் சொல்கிறாரு ருடால்ஃப் விர்ச்சோ, ஓல்டர் செல்ஸ் undergo cell division and forms new cells. இப்போ செல் தியரியை பேஸ் பண்ணி ஒரு செல்ஸில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செல்ஸ் எல்லா செல்ஸ்லேயும் they should have cytoplasm, membrane bound organelles and nucleus. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரிமெம்பர் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி செல். This is the cell membrane. Cell should have cytoplasm. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜெல்லி லைக் கொலாய்டல் ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் கால் cytoplasm. Then organelles, membrane bound or non-membranous. இதில் இருக்க எல்லா ஆர்கனல்ஸும் இதில் they will be scattered. மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம்ஸ், கோல்கி பாடிஸ், இப்படி எல்லா மெம்பரேன் போண்ட் ஆர்கனல்ஸும் இந்த சைட்டோபிளாசமில் தான் ஸ்கேட்டர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் யூ ஹேவ் நியூக்ளியஸ் இன் தி சென்டர். According to cell theory, cells have cytoplasm and the organelles which are distributed all over the cytoplasm and nucleus in the center of the cell. Fourth point, if the membrane bound organelles or the organelles, if you take out of the cytoplasm, இந்த organelles எல்லாத்தையும் நீங்கள் இந்த cytoplasmல இந்த protoplasmல எடுத்துட்டீங்கன்னா அது survive பண்ணுமானா கிடையாது. That's what fourth point says. Membrane bound organelles do not survive outside the cytoplasm. இந்த cytoplasmல இதெல்லாம் pick out பண்ணிட்டோம்னா இந்த organelles எல்லாம் தனியாக function பண்ண முடியாது. It cannot survive. Then sixth point is structure and function of the cell is controlled by DNA. And DNA is a genetic material passes through cell division. So nucleus in the center la irukku solrom. Nucleus ulla chromosomes irukku. Chromosomes have double helical structure called DNA. இப்போ எப்படி ஹியூமன் பாடிக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் யூனிட் பிரெயின்னு சொல்கிறோம், அது மாதிரி செல்லுக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் யூனிட் வந்து நியூக்ளியஸ். பட் நியூக்ளியஸ்க்கு எப்படி தெரியுது, நியூக்ளியஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணுது, இட் கண்ட்ரோல்ஸ் அதர் ஆர்கனல்ஸ். என்னென்ன ஆர்கனல்ஸ் என்ன ஆக்ஷன், இப்போ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எடுத்துக்கோங்க, அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி ஆர்கனல்ஸோட ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணும், செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஆர்கனல்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. பட் எப்படி இந்த நியூக்ளியஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுது, இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. நியூக்ளியஸ்குள்ளே இருக்க குரோமோசோம்ஸில் இருக்க டிஎன்ஏ தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ டிஎன்ஏ வந்து இட் இஸ் இ ஜெனட்டிக் மெட்டீரியல். இங்கே நம்ம பார்த்தோம் ஓல்டர் செல்ஸ்லேருந்து நியூ செல்ஸ் செல் டிவிஷனில் வருதுன்னு பார்த்தோம். இப்போ ஓல்டர் செல்ஸில் நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்க டிஎன்ஏ என்ன பண்ணும், இதில் இருக்க எப்படி ஸ்ட்ரக்சர், செல்லோட ஸ்ட்ரக்சர், செல்லு அதில் இருக்க ஆர்கனல்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த டிஎன்ஏல ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த செல் அந்த ஓல்டர் செல் டிவிஷன் பண்ணும். செல் டிவிஷனுக்கு போகும்போது டிஎன்ஏவும் என்ன ஆகும், இட் கேரிஸ் தி இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் இட் gives to the new cells. அப்போ நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிற செல்ஸோட எப்படி ஆர்கனல்ஸ்லாம் எப்படி இருக்கணும், அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதில் இருக்க ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எல்லாத்தையும் இந்த ஓல்டர் செல்லேருந்து வர டிஎன்ஏ தான் ரெகுலேட் பண்ணுது. இட் இஸ் பாஸ்டு டு தி நியூ செல்.
That is the meaning of DNA, genetic material which passed through the cell division, and it regulates the new cells. புதுசா ஃபார்ம் ஆகிற செல்ஸை டைரக்ட் பண்ணுறது இந்த ஓல்டர் செல்லேருந்து வர டிஎன்ஏவோட காப்பி தான். திஸ் ஃபங்க்ஷனல் செல்ஸ் பார்த்தோம். சப்போஸ் இப்போ செல் வந்து டெட் செல் ஆகிடுது லைக் ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ், ஆனால் அது ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா இட் இஸ் அக்செப்டட் இன் செல் தியரின்னு சொல்கிறாங்க. ட்ரக்கீட்ஸ் எப்படி இருக்கும்? they have tapered ends, இப்படி இருக்கும். they are water conducting elements. என்ன ஃபங்க்ஷனை பண்ணுது? இட் கண்டக்ட்ஸ் வாட்டர். இப்போ இந்த ட்ரக்கீட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு சுற்றி திக் அண்ட் வால்ஸ், லிக்னிஃபைட் வால்ஸ், இதை தவிர இதுக்குள்ள புரோட்டோபிளாசமோ மற்ற செல்லுலார் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு டெட் செல், பட் ஸ்டில் இட் பெர்ஃபார்ம்ஸ் எ ஃபங்க்ஷன், தட் இஸ் வாட்டர் கண்டக்ஷன். ஸோ செல் தியரியில் சொல்கிறாங்க டெட் செல்ஸ் மே ரிமைன் ஃபங்க்ஷனல் as tracheids and vessels in plants. Last point வந்து all cells have same chemical composition and metabolic activities will be same in all the cells. எல்லா செல்ஸ்லையுமே chemical composition ஒரே மாதிரி தான் இருக்கும், metabolic activitiesம் ஒரே மாதிரி தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த செல் தியரியில் இருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இது மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் ஆல் செல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கூட ஒரு 4th சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். அப்போ எது ஆட் மேன் ஆகட்டும் நீங்கள் அதை பிக் பண்ணணும். ப்ளஸ் டூ ஸ்டடி தி நேம் ஆஃப் தி சயின்டிஸ்ட். 3 பேருமே செல் தியரினா வந்து இப்போ சப்போஸ் 3 சயின்டிஸ்ட் நேமே கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ பிக் ஆல் ஆர் கரெக்ட், அந்த சாய்ஸை பிக் பண்ணுங்க. செல் தியரி பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் என்னென்ன ப்ராபபிள் எம்சிக்யூஸ்ன்னு சொல்லலாம். இப்போ மெம்பரன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் they do not survive out of the cytoplasm கொடுத்துருக்காங்க. it can survive outside the cytoplasmனு கொடுக்கலாம். இல்லை கண்ட்ரோல் யூனிட் ஆஃப் தி செல் வந்து டிஎன்ஏக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம். இல்லை செல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்போசிஷன், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வில் பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு வேறு சாய்ஸஸ் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங் டு மை நீட் காக்னிஷன் சேனல்.